அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்டி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அஹ்மத் தஃப்சீர் தொடர் சூரா அல் இஹ்லாஸ். லம் யலிது வலம் யூலது, அவன் பெறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. இறைவன் யாரையும் பெறவில்லை, அதாவது அவனுக்கு குழந்தைகள் என்று யாரும் கிடையாது. அவ்வாறே அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அதாவது அவனுக்கு தாய் தந்தை என்று யாரும் கிடையாது. இதுவே இவ்வசனம் விளக்கும் பொருளாகும். தாவரங்கள், மிருகங்கள், மனிதர்கள் அனைவரும் இனப்பெருக்கம் செய்கிறார்கள். அவ்வாறே ஏனைய உயிரற்ற சடப்பொருட்களும் கூட ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகின்றன, பிறக்கின்றன. எனவே உயிர் பொருட்களும் சடப்பொருட்களும் ஒன்றையொன்று ஒத்ததாகவே உள்ளன. ஆனால் இறைவன் அவ்வாறானவன் அல்லன். பிள்ளை என்பவன் தந்தையின் காரியங்களை மகன் கொண்டு செல்வதற்கு உதவுவான். இந்த வகையில் தந்தைக்கு தனக்கு ஒரு வாரிசு இருக்க வேண்டும் என்ற தேவை உள்ளது. ஆனால் இறைவன் முன்னால் வசனம் குறிப்பிட்டது போல் தேவைகளின் போது படைப்பினங்கள் அவனை நோக்குகின்றன, உதவி தேடுகின்றன, இறைவனில் தங்கி அவை வாழ்கின்றன. ஆனால் இறைவன் தேவைகள் எதுவும் அற்றவனாவான். அவ்வாறே பிரபஞ்சத்தின் தலைவனான அவனுக்கு இனப்பெருக்க தேவையும் கிடையாது. இந்த வகையில் இவ்வசனம் முன்னாள் வசனத்தை ஒரு வகையில் விளக்குவதாக அமைகிறது. முதலாவது வசனம் பரதெய்வ கொள்கையை மறுத்து இறைவன் ஒருவனே என்று கூறியது. பொதுவாக பல கடவுளர்கள் இருப்பதை மறுத்து அவ்வசனத்தின் இன்னொரு விளக்கமாகவே இவ்வசனம் அமைகிறது. மகன் தந்தையை ஒத்தவன். உண்மையில் மகன் என்பவன் தந்தையின் நீட்சி. இந்த வகையில் தந்தையும் மகனும் சம அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பர். இறைவனுக்கு பிள்ளை இருப்பின் இறைவனை போன்றே அவனும் இருப்பான். இந்த வகையில் தான் பல கடவுளர்கள் பிள்ளை பேற்றின் ஊடாக உருவாவதை இவ்வசனம் மறுக்கிறது. ஹிந்தி, கிறிஸ்தவம் போன்ற பல மார்க்கங்களில் கடவுள்களுக்கு பிள்ளைகள் இருப்பதாக கற்பிக்கும் போக்கு உள்ளது. அப்பிள்ளைகள் கடவுள்களின் தரத்தை பெறுவதாகவும் அம்மார்க்கங்கள் கற்பிதம் செய்கின்றன. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கால அரபு சமூகத்தவர்களும் வானவர்களை இறைவனின் பெண்மகளாக கற்பிதம் செய்தனர். இவ் அனைத்து கற்பிதங்களையும் மறுக்கும் வகையிலேயே இவ்வசனம் அமைந்துள்ளது. இனி அத்தியாயத்தின் இறுதி வசனத்திற்கு வருகிறோம். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இவ்வசனம் முன்னைய வசனங்களின் கருத்தை மேலும் தெளிவுபடுத்துவதாக அமைந்துள்ளது. இறைவன் ஒருவனேயாவான் என்றால் அவனை ஒத்த எதுவும் கிடையாது என்பது பொருள். பண்புகளாலோ செயல்களாலோ தெய்வீக யதார்த்த நிலையாலோ ஒத்த இன்னொன்று கிடையாது என இதனை மேலும் விரித்து கூறலாம். இறைவன் தேவைகளின் போது படைப்பினங்களால் நோக்கப்படும் அதி உயர் தலைவன். இறைவனின் இந்நிலைக்கு நிகராக எதுவும் கிடையாது. அவன் தனியொருவனாக இப்பிரபஞ்சத்தை நிர்வகிக்கின்றான், சிருஷ்டிகளின் தேவைகளை நிறைவேற்றுகின்றான். இறைவனுக்கு பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்களும் அவனுக்கு இல்லை. அந்த வகையில் அவனை ஒத்தவர்கள் யாரும் இல்லை. இந்த வசனம் மிக பொதுவான கருத்தை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளமையால் முன்னால் உள்ள 3 வசனங்களோடு சம்பந்தப்பட்டு மட்டுமன்றி பொதுவாகவும் இக்கருத்தை கொடுக்கிறது. இறைவனின் பார்வை, கேள்வி, நாட்டம், அறிவு, சக்தி போன்றவற்றிற்கு நிகராக கேள்வியோ பார்வையோ அறிவோ சக்தியோ கிடையாது என்ற கருத்தையும் இது கொடுக்கிறது. செயலோடு சம்பந்தப்பட்ட ஏனைய இறை பண்புகளையும் இது குறிக்க முடியும். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையே அல் குர்ஆன் முன்வைக்கும் நம்பிக்கையின் சாராம்சம், அடிப்படை. அதுவே இஸ்லாமிய வாழ்வின் அடிப்படையும் ஆகும். அந்த கருத்தையே இந்த அத்தியாயம் பல வகையில் விளக்கியுள்ளது. உண்மையில் இறைவன் ஒருவனேயாவான் என்ற முதல் வசனத்தின் விளக்கமாகவே அடுத்த வசனங்களும் அமைந்துள்ளன என்பது அவ்வசனங்களை கூர்ந்து அவதானிக்கும் போது தெளிவாகிறது. கீழ்வருமாறு இந்த அத்தியாயம் முன்வைத்த ஓரிரை கொள்கையை சுருக்கி கூறலாம். இப்பிரபஞ்சத்தை படைத்து இயக்குபவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று மனிதன் கண்ட உண்மையாகும். அவனே இறைவன், அல்லாஹ் ஆவான். அவன் ஒருவனே ஆவான். ஏனெனில் அவனுக்கு தாயோ தந்தையோ பிள்ளைகளோ கிடையாது. அவனுக்கு நிகராகவும் எதுவும் இல்லை. இந்த அடிப்படையில் அனைத்தும் அவனில் தங்கியே வாழ்கின்றன. தனது தேவைகளை அவனிடமே கேட்டு பெறுகின்றன. இந்த வகையிலேயே அவன் இவ்வுலகின் அதி உயர் தலைவனாக உள்ளான். அவன் யாரின் தேவையும் அற்றவன். யார் மீதும் தங்கி வாழும் நெறி அவனுக்கு கிடையாது. இறைவன் பற்றிய புரிதல் மீது படிந்த தவறான சிந்தனைகள், மிக பிழையான கற்பிதங்கள் காரணமாக இவ்வாறு அத்தியாயத்தின் வசனங்கள் எதிர்மறை அமைப்பை கொண்டுள்ளன. அல் குர்ஆன் பல இடங்களில் இந்த கருத்தை, அதாவது ஓரிரை கொள்கையை வலியுறுத்தி இறைவன் பற்றி பிழையான கருத்துக்களை மறுப்பதில் மிகுந்த ஈடுபாடு காட்டியுள்ளது. இந்த ஓரிரை கொள்கையின் அடிப்படை மீதே இறைவனின் ஏனைய பண்புகள் எழுகின்றன. அவையே அல் அஸ்மால் ஹுஸ்னா,
இறைவனின் அழகிய திருநாமங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்பின்னணியிலேயே அல் குர்ஆனின் 17 திருநாமங்கள் தொடராக சொல்லப்படும் அத்தியாயம் ஹஷ்ரில் ஓரிரை கொள்கையில் ஆரம்பித்து அவை கூறப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்தியாயம் தந்த சிந்தனைகளின் சுருக்கம். 1. அல் குர்ஆனின் மையம் இறை நம்பிக்கையாகும். வரலாற்று நிகழ்வுகள், சட்டங்கள், போதனைகள் என்ற பல்வேறு விடயங்களை அல் குர்ஆன் விளக்கும் போது இறைவன் அப்பகுதிகளிலெல்லாம் மையப்பட்டிருப்பதை நன்கு அவதானிக்க முடியும். இறை நம்பிக்கை பற்றிய இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு ஓரிரை கொள்கையாகும். எனவேதான் அந்த கோட்பாட்டை அல் குர்ஆன் திருப்பி திருப்பி நிறைய வசனங்களில் விளக்குகிறது. அப்பகுதியில் மனித சமுதாயத்தில் ஏற்பட்ட தவறுகளையும் அல் குர்ஆன் அடிக்கடி சுட்டிக்காட்ட தவறுவதில்லை. இந்த பின்னணியில் அக்கோட்பாட்டை இரத்தின சுருக்கமாக விளக்கி இலகுவில் மனித மனங்களில் பதிய செய்யும் வகையில் 4 சிறிய வசனங்களில் இந்த அத்தியாயம் அதனை முன்வைக்கிறது. 2. ஓரிரை கொள்கையானது வெறுமனே ஒரு தனி மனிதனின் நம்பிக்கையோடு மாத்திரம் சம்பந்தப்படும் விடயம் என கருதக்கூடாது. அது தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலுமே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தேவைகளின் போது நோக்கப்படும் அதி உயர் தலைவன் என்ற வசனம் இக்கருத்தை காட்டுகிறது. தேவைகளை இறைவனிடம் மனநிலை பிறரிடம் கை நீட்டுவதை, பிறர் முன்னால் தாழ்ந்து போவதை தடுக்கிறது. அத்தோடு மனிதர்களில் சிலர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நின்று ஆன்மீக ஆதிக்கம் செலுத்துவதையும் இது தடுக்கிறது. இத்தகைய நேரடி விளைவுகள் தவிர வாழ்வுசார் பல்வேறு கோட்பாடுகள் ஓரிரை கொள்கை மீது அமைகின்றன. இத்துடன் சூரா இஹ்லாஸ் விளக்குரை முடிவடைந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.